பிரைஸ் தி லார்ட். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கு சங்கீதக்காரர் கூறுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று. இன்று அநேகர் சமாதானம் இல்லாமல், படுத்தாலும் தூக்கம் வராமல், வருத்தத்தோடே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுகமாய் தங்க பண்ணுவது தேவன் ஒருவர் என தெரியாமல் தங்கள் கவலைகளை போக்க பல புண்ணிய ஸ்தலங்கள், கடவுள்கள், மருத்துவர்கள் என அலைகிறார்கள். ஆனால் நமது தேவன் சொல்கிறார், நமது பிரச்சனைகள், வியாதிகள், கடன்கள், துன்பங்கள், கட்டுகள் எதுவா இருந்தாலும் அவைகளிடமிருந்து விடை தந்து, நமது கண்ணீரை துடைத்து, நமது பாரங்களை அகற்றி, நம்மை மன நிறைவோடு சந்தோஷமாக நம்மை தேவன் அனுதினமும் நிம்மதியான தூக்கம் கொடுத்து, நாம் வாழ முடியாது என சொல்லவர்கள் முன்பாக நம்மை நிம்மதியாக, சந்தோஷமாக, சுகமாய் வாழ வைக்க நமது தேவனால் மட்டுமே முடியும். நமது தேவன் நமது பிரச்சனைகள், நமது வியாதியை விட பெரியவர். இவைகள் அனைத்தின் மேலும் அதிகாரம் உடையவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் பரம வைத்தியர். அவரால் சுகமாக்க முடியாத ஒரு நோயும் இல்லை. அவரால் விடுவிக்க கூடாத எந்த ஒரு மந்திர கட்டோ, பிசாசின் கட்டோ, கடன் பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, நிந்தையோ, அவமானமோ, வேறு எந்த ஒரு காரியமும் இல்லை. எல்லாம் அவராலே மாற்ற முடியும், நம்மை விடுவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமது அனைத்து பிரச்சனைகளையும், பாரங்களையும் மாற்றி நம்மை சுகமாக, சந்தோஷமாக வாழ வைப்பாராக. ஆமேன்.